வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக சஞ்சனா. கௌரி விஸ்வநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய தூதரக அதிகாரிகளிடம் விமானி அபிநந்தன் ஒப்படைப்பு. வாகா எல்லையில் வரவேற்க திரண்ட பஞ்சாப் மக்கள். ₹40,000 கோடி மதிப்பிலான திட்டங்கள் கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். தமிழகம் புதுச்சேரியில் +2 பொதுத் தேர்வு தொடங்கியது. 8.87 லட்சம் மாணவ மாணவியர்கள் எழுதுகின்றனர். எதிர்கால கனவுகளை நனவாகும் வகையில் வெற்றி பெற வேண்டும். +2 மாணவ மாணவிகளுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வாழ்த்து. பாகிஸ்தான் ராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்ட இந்திய விமானப்படை விமானி அபிநந்தன் இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார். இந்திய வான் பகுதியில் நேற்று முன்தினம் அத்துமீறி நுழைந்த பாகிஸ்தான் போர் விமானத்தை இந்திய போர் விமானங்கள் விரட்டியடித்தன. அப்போது எதிர்பாராத விதமாக பாகிஸ்தான் எல்லைப் பகுதிக்குள் சென்ற இந்திய போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதுடன் விமானி அபிநந்தனை அந்நாட்டு ராணுவத்தினர் சிறைப்பிடித்தனர். அபிநந்தனை பாதுகாப்பாக ஒப்படைக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியது. இதனிடையே அமைதி மற்றும் நல்லெண்ண அடிப்படையில் அபிநந்தன் விடுதலை செய்யப்படுவார் என பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் நேற்று அறிவித்தார். அதன்படி அபிநந்தன் இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார். இந்தியா பாகிஸ்தான் எல்லையான அட்டாரி வாகா பகுதிக்கு அபிநந்தன் இன்று பிற்பகல் அழைத்து வரப்படுவார் என தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அபிநந்தனை வரவேற்க அவரது குடும்பத்தினர், உறவினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் வாகா எல்லையில் காத்திருக்கின்றனர். இந்திய விமானி அபிநந்தன் வருகைக்காக ஏற்பாடுகள் வாகா எல்லையில் தற்போதே தொடங்கிவிட்டன. அபிநந்தனை வாகா எல்லையில் வரவேற்க பஞ்சாப் முதல்வர் அம்ரீந்தர் சிங் அங்கு செல்கிறார். அபிநந்தன் லாகூர் வந்து சேர்ந்த பின்னர் இந்தியாவுக்கு எப்போது வருவார் என்ற தகவல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வாகா எல்லைக்குள் அவர் நுழையும் போதே அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அபிநந்தனை வரவேற்க பஞ்சாப் மக்கள் ஏராளமானோர் பூங்கொத்துடன் காத்திருக்கின்றனர். அபிநந்தன் இந்தியா வந்தவுடன் அவருடைய குடும்பத்தினரை சந்திக்கிறார். பின்னர் அதிகாரிகள் அவரை ராணுவ ஆலோசனைக்கு அழைத்து செல்வார்கள். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவருக்கு முழு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படும். மேலும் பாகிஸ்தானுடன் அவர் நடத்தப்பட்ட முழு விவரங்கள் கேட்கப்பட்டு ராணுவ குறிப்பில் பதிவு செய்யப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. கன்னியாகுமரியில் சுமார் ₹40,000 கோடி மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்றும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்க உள்ளார். மேலும் ராமேஸ்வரம் முதல் தனுஷ்கோடி வரையிலான புதிய ரயில் பாதை திட்டத்திற்கும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமரின் வருகை காரணமாக கன்னியாகுமரியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக தொலைபேசி வாயிலாக கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் ஜியோ. கன்னியாகுமரி மாவட்டம் விவேகானந்தா தனியார் கல்லூரியில் வைத்து நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று வருகை தந்து பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்த உள்ளார். முன்னதாக டெல்லியிலிருந்து திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு விமானத்தில் வந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகைக்கு வருகை தரும் பிரதமர் அவர்கள் அங்கிருந்து கார் மூலமாக விழா நடைபெறும் மேடைக்கு வருகை உள்ளார். வந்து அங்கு வரும் பிரதமர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மத்திய அரசின் சார்பில் கொண்டு வரப்பட்டுள்ள பார்வதிபுரம் மேம்பாலம், மார்த்தாண்டம் மேம்பாலம் மற்றும் பல்வேறு திட்டங்களை திறந்து வைக்க உள்ளார். அதே போன்று சுமார் ₹40,000 கோடிக்கு மேல் செலவில் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்த துவங்கி வைக்க உள்ளார். பின்னர் இந்த அரசு நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மற்றும் பல்வேறு அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் பாரத பிரதமரின் வருகையொட்டி கன்னியாகுமரியில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு பல்வேறு சோதனைகளுக்கு பின்னரே பொதுமக்கள் மற்றும் அனைத்து வாகனங்களும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் பிரதமரின் வருகையொட்டி கன்னியாகுமரி, ஆராய்ச்சிபுரம், மணக்குடி உள்ளிட்ட பல்வேறு கடற்கரை கிராமங்களை சார்ந்த மீனவர்கள் இன்று மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பிரதமரின் வருகையானது கன்னியாகுமரி மாவட்ட கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி சுற்றுவட்டார பகுதியில் விழாக்களம் ஒன்று காணப்படுகிறது.
மக்களவைத் தேர்தலில் தேமுதிக கூட்டணி அமைப்பதில் இழுபறி நிலை நீடித்து வரும் நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் இன்று அவசர ஆலோசனை நடத்தினார். கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பொருளாளர் பிரேமலதா, இளைஞரணி செயலர் LK சுதீஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். மக்களவைத் தேர்தலில் தேமுதிக எந்த கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திப்பது என்பது குறித்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டமானது சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிகவின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் தேதி அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் விரைவில் அறிவிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இருபெரும் பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக மற்றும் திமுக ஆகிய கட்சிகள் இந்த தேர்தலை கூட்டணியோடு தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்றன. மேலும் இந்த இரு பெரு கட்சிகளின் தலைமையில் அமைக்கக்கூடிய இந்த கூட்டணியில் 60% பணிகள் முடிவடைந்த நிலையில் எஞ்சிய 40% பணிகள் மட்டுமே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாமல் உள்ளன. மேலும் கடந்த 2 மாதங்களாகவே தேர்தல் கூட்டணி தொடர்பாக இரு கட்சிகளும் பல்வேறு கட்சிகளுடன் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் 60% தற்போது முடிவு எட்டப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அதிமுக மற்றும் திமுக ஆகியவை தங்களது கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகளின் தேர்தல் பங்கீட்டு மற்றும் தேர்தல் ஒதுக்கீட்டு சீட்டு என அந்த எண்ணிக்கையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளன. மேலும் 40% மட்டுமே இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத உள்ள நிலையில் பெரும்பாலான இந்த திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் தங்களது கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகளோட எண்ணிக்கை மற்றும் உறுதி செய்யப்பட்டுவிட்டது. மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே உடல்நலக்குறைவு காரணமாக அமெரிக்கா சென்று சிகிச்சை பெற்று தமிழகம் திரும்பிய தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி சென்னை திரும்பினார். அதனைத் தொடர்ந்து அவரது வீட்டில் பல்வேறு கட்சி தலைவர்கள், திமுக தலைவர் ஸ்டாலின், காங்கிரஸ் கட்சி தலைவர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவரை சந்தித்து தேர்தலில் கூட்டணி தொடர்பாகவும் அரசியல் தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை விவாதித்தனர். அதே நேரத்தில் தேமுதிக தரப்பில் இருந்தும் திமுக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளிடம் கூட்டணியில் அமைத்து போட்டியிடுவது குறித்து பல்வேறு ஆலோசனை நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் தற்போது கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய ஒரு நிலையில் தேமுதிக உள்ளது. அது தொடர்பாக இந்த தேமுதிக எந்த அணியில் இந்த தேர்தலை சந்திக்க உள்ளது என்பது குறித்து கூட்டணியை இறுதி செய்வதற்காக தேமுதிக தலைவரான விஜயகாந்த் அவர்கள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தேர்தல் கண்காணிப்பு குழுவுடன் ஆலோசனை எடுத்து வருகிறார். மேலும் இந்த தேமுதிகவானது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தேமுதிக அதிமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தையின் போது பாமகக்கு இணையாக 7 தொகுதியில் போட்டியிட அவர்கள் விருப்பம் தெரிவித்திருந்தனர். தற்போது 7 தொகுதி ஒதுக்கப்பட முடியாது என்று அதிமுக தரப்பில் கூறப்படுவதாக தெரிகிறது. எனவே தேமுதிக அதிமுக கூட்டணியில் 5 சீட்டுகள் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்று தேமுதிக தரப்பில் உறுதி செய்யப்படும் எனவும் அதனைத் தொடர்ந்து ஓரிரு நாட்களில் தேமுதிக அதிமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வீராவுடன் மாரியப்பன். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். புல்வாமா தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து தீவிரவாதிகளை ஒடுக்கும் பணியில் ராணுவத்தினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். குப்வாரா மாவட்டம் ஹந்த்வாரா பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. அப்பகுதியில் தேடுதல் பணிகள் ஈடுபட்டிருந்த போது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். பாதுகாப்பு படையினரும் பதில் தாக்குதல் நடத்தினர். இரு தரப்புக்கும் இடையே நடைபெற்ற கடும் துப்பாக்கி சண்டையில் 2 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள், வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இந்த சண்டையில் பாதுகாப்பு படை வீரர்கள் 2 பேர் படுகாயமடைந்தனர். இதனிடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி உரி மாவட்டத்தில் இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் ராணுவத்தினர் இன்று அதிகாலை மீண்டும் தாக்குதல் நடத்தினர். இதற்கு இந்திய ராணுவத்தினர் தக்க பதிலடி கொடுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலில் பொதுமக்கள் 2 பேர் படுகாயமடைந்தனர். கடந்த 3 நாட்களில் 28வது முறையாக பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். பாகிஸ்தானின் தொடர் தாக்குதல்களால் காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதிகளில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இதனிடையே பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த ஒருவரை பஞ்சாப் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். பெரோஸ்பூர் பகுதியில் உள்ள எல்லை பாதுகாப்பு படை முகாம்களை புகைப்படம் எடுக்க முயன்றபோது அவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து கேமரா, செல்போன், பாகிஸ்தான் நாட்டு சிம் கார்டுகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்டவர் உத்தரப்பிரதேச மாநிலம் மொரஹாபாத் பகுதியை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது. பாகிஸ்தானை சேர்ந்த 8 தீவிரவாத அமைப்புகளிடம் அவர் தொடர்பில் இருந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் +2 பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறும் +2 பொதுத் தேர்வை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 8,87,992 பேர் எழுதுகின்றனர். தேர்வை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 2,944 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வில் முறைகேடுகள் நடக்காமல் கண்காணிக்க அனைத்து மாவட்டங்களிலும் சுமார் 4000 பறக்கும் படை மற்றும் நிலையான படை உறுப்பினர்கள் முதன்மை கல்வி அதிகாரிகளால் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அண்ணா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த அதிகாரிகள் சிறப்பு பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இன்று தமிழ் முதல் தாள் தேர்வு நடைபெற்றது. வினாத்தாள் எளிதாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். எதிர்கால கனவுகள் நனவாகும் வகையில் அனைத்து மாணவர்களும் வெற்றி பெற வேண்டும் என +2 மாணவ மாணவியருக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கடந்த கல்வி ஆண்டு வரை +2 மாணவர்கள் ஒவ்வொரு பாடங்களிலும் 200 மதிப்பெண்களுக்கு தேர்வெழுதி வந்ததாக குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இந்த ஆண்டு அந்த முறை மாற்றப்பட்டு 100 மதிப்பெண்களுக்கு தேர்வெழுதும் புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் 2,941 தேர்வு மையங்களில் 8,87,992 மாணவர்கள் தேர்வு எழுத உள்ளதாக கூறியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இந்த தேர்வுகள் தமிழக மாணவர்களின் திறனை இந்தியா முழுவதும் அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும், மாநில தேர்வுகளில் மட்டுமின்றி தேசிய அளவிலான தேர்வுகளிலும் வெற்றிகளை குவிக்கும் விவேகம் பெற்றவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்களும் 100% வெற்றியினை பெற்று அவர்களின் வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமையினை சேர்க்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், எதிர்கால கனவுகள் நனவாகும் வகையில் அனைத்து மாணவர்களும் வெற்றி பெற வேண்டுமென +2 மாணவ மாணவியருக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை மாணவர்கள் சிரமம் இல்லாமல் எழுதுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை துறைப்பாக்கத்தில் உள்ள அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறும் அறைகளை அமைச்சர் செங்கோட்டையன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக 700 மாணவர்கள் பொதுத் தேர்வை எழுதுவதாக தெரிவித்தார். பொதுத் தேர்வு மதிப்பெண்கள் 600ஆக குறைக்கப்பட்டதால் மாணவர்களுக்கு பாடசுமை அதிகரிக்கவில்லை என கூறிய அவர், போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் பாடங்கள் விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இங்கே எழுதக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் 8,87,992 பேர்கள் இந்த தேர்விலே தாங்கள் தேர்வு எழுதுவதற்காக தயார்படுத்தி இந்த தேர்விலே கலந்து கொள்கிறார்கள். சிறைச்சாலையில் இருக்கின்ற 45 பேர்களும் இந்த தேர்வுகள் எழுதுவதற்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர் அத்தனை பேரும் நாங்கள் கேட்கின்ற போது நாங்கள் இந்த தேர்வு எழுதுவதற்கு தயாராக இருக்கிறோம், எந்த அச்சமும் எங்களுக்கு இல்லை, ஆகவே தேர்வை பொறுத்தவரையிலும் நாம் அனைவரும் வெற்றி பெறுவோம் என்று எங்களிடத்திலே சொன்னார்கள். அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறும் அமைச்சர் ஜெயக்குமார் நம்பிக்கை. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. அதிமுக கூட்டணியுடன் தேமுதிக கண்டிப்பாக இணையும் என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் மின்னல் வேகத்தில் நடைபெற்று வருவதாகவும் திமுக, காங்கிரஸ் அல்லாத கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கூறினார். தேமுதிக தலைவர் அருமை சகோதரர் திரு விஜயகாந்த் அவர்கள் அவருடைய அலுவலகத்திற்கு சென்றதாக தகவல் இருக்கின்றது. எனவே எங்களை பொறுத்தவரை முழுமையான அளவிற்கு பேச்சுவார்த்தை சுமூகமான அளவில் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது. எனவே தேமுதிக பொறுத்தவர்களை குறிப்பாக அருமை சகோதரர் திரு விஜயகாந்த் அவர்கள் நல்ல முடிவை அறிவிப்பார் என்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது.
கன்னியாகுமரி வரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வைகோ தலைமையில் ஏராளமான மதிமுகவினர் கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரியில் நடைபெறும் அரசு விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் வரும் பிரதமர் மோடி 40,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குமரி மாவட்டம் காவல் கிணறு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட மதிமுக தொண்டர்கள் வைகோ தலைமையில் கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசு தமிழக வாழ்வாதார பிரச்சினைகளில் தமிழகத்திற்கு தொடர்ந்து துரோகம் செய்து வருவதாக வைகோ குற்றம் சாட்டினார். விழுப்புரம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 41,071 மாணவர்கள் எழுதினர். தேர்வுக்காக ஒதுக்கப்பட்ட 144 மையங்களில் மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக தேர்வு மையங்களில் ஏற்பாடு செய்யப்பட்ட வசதிகளை மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். நீண்ட பரிசோதனைக்கு பின்னரே மாணவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வை 28,028 மாணவர்கள் எழுதினர். 241 பள்ளிகளில் அமைக்கப்பட்டுள்ள தேர்வு மையத்தில் அனைத்து வசதிகளும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. முன்னதாக பொதுத் தேர்வு எழுத சென்ற மாணவிகளை பள்ளி ஆசிரியர்கள் வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர். புழல் மத்திய சிறையை தேர்வு மையமாக கொண்டு கைதிகள் 45 பேர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதினர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு இன்று நடைபெற்றது. இதனிடையே புழல் மத்திய சிறையில் கோவை, மதுரை, சேலம் உள்ளிட்ட சிறைகளில் இருந்து வந்த 45 சிறை கைதிகள் பொதுத் தேர்வை எழுதினர். புழல் மத்திய சிறையில் கைதிகள் தேர்வு எழுதுவதற்கு அனைத்து வசதிகளையும் சிறைத்துறை அதிகாரிகள் செய்திருந்தனர். மேலும் திருவள்ளூரில் 45 சிறை கைதிகள், 31 மாற்றுத்திறனாளிகள் உள்பட 45,035 பேர் பொதுத் தேர்வை எழுதியுள்ளதாக ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். நமது திருவள்ளூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 45,035 மாணவ மாணவியர் தேர்வு எழுதுகின்றனர். அதில் 20,580 மாணவர்களும் 22,107 மாணவியர்களும் மற்றும் தனி தேர்வர்கள் அவங்க பிரைவேட்டாக எழுதுகிறவங்க 2,348 நபர்களும் இன்று தேர்வு எழுத உள்ளார்கள். இந்த +2 தேர்வு எழுதியிருக்காங்க. 74 பறக்கும் படைகள் நம்ம சிறப்பு பறக்கும் படைகள் அமைத்திருக்கிறோம். அது இல்லாமல் ஸ்டாண்டிங், அதாவது ஒவ்வொரு தேர்வு மையத்திலையும் ஒரு ஸ்டாண்டிங் பறக்கும் படை என்ற விகிதாச்சாரத்தில் 250 நிரந்தர படையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நல்ல முறையில் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 87 தேர்வு மையங்களில் 21,243 மாணவர்கள் பொதுத் தேர்வை எழுதினர். செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தூத்துக்குடியில் 35 மாற்றுத்திறனாளிகளை தேர்வு எழுதுவதாக தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தா 12th கிளாஸ் கிட்டத்தட்ட 191 பள்ளிகளிலிருந்து 21,743 மாணவ மாணவியர்கள் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதே போல் 11th கிளாஸ் எக்ஸாம் பார்த்தா 19,754 பேர். மாற்றுத்திறனாளிகள் பார்த்தா இன்று நம்ம 12th மட்டும் 35 மாற்றுத்திறனாளிகள் எழுதுகிறாங்க. அதே போல் 10th கிளாஸ் எக்ஸாமுக்கு 61 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. இவருக்கான ஸ்பெஷல் ஏற்பாடுகள் நம்ம நார்மலி அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு பிளைண்ட் இருந்தால் டீச்சர்ஸ், எக்ஸ்ட்ரா டீச்சர்ஸ் ஹெல்ப்பர் போடுவோம். மற்ற ஏற்பாடுகள் எல்லாமே கல்வித்துறை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம பண்ணிட்டோம். ஈரோடு மாவட்டத்தில் 94 தேர்வு மையங்களில் 24,792 மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுதினர். முன்னதாக பொதுத் தேர்வு எழுதும் தேர்வு மையங்களை ஆட்சியர் கதிரவன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்வின் போது மாணவர்கள் முறைகேடுகளில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வை 20,954 மாணவர்கள் எழுதி முடித்தனர். 70 தேர்வு மையங்களில் நடைபெற்ற இந்த தேர்வுக்காக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான 115 பறக்கும் படையினர் தேர்வு மையங்களில் முழு கண்காணிப்பில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 151 மையங்களில் கடும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்தப்பட்டது. இன்று நடைபெற்ற முதல் தேர்வில் 47,773 மாணவர்கள் தேர்வை எழுதினர். தேர்வு நடைபெறும் மையங்களில் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டனர்.
திருவாரூர் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கப்பட்டு 53 தேர்வு மையங்களில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டத்தில் மொத்தம் 14,577 மாணவர்கள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதியுள்ளனர். 6 சிறப்பு பறக்கும் படை, 940 கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்டோர் தேர்வுகளை பணியில் ஈடுபட்டுள்ளதாக முதன்மை கல்வி அலுவலர் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் இருந்து கோவைக்கு கொண்டுவரப்பட்ட 300 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. கோவையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்தும் 3728 வாக்காளர் வாக்குப்பதிவினை சரிபார்க்கும் எந்திரங்கள் மாவட்ட சுகாதாரத்துறை துணை இயக்குநர் அலுவலகத்தில் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கூடுதல் தேவைக்காக 300 எந்திரங்கள் பெங்களூருவிலிருந்து இன்று கோவை கொண்டுவரப்பட்டது. இதனை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி பெற்றுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 18 வயது பூர்த்தியாகி வாக்காளர் பட்டியலில் சேராதவர்களை சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் வாக்காளர்கள் என்று சொல்லும் பொழுது மொத்தம் ஜனவரி மாதத்தில் வெளியிடப்பட்டிருக்கிற வாக்காளர் பட்டியல் நிலவரப்படி 28,61,961 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் தகுதியானவர்கள் 18 வயது அந்த டிசம்பர் 2018 தேதியில் யாரெல்லாம் 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் வாக்குப்பதிவை செய்வதற்கு ஏதுவாக தங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்வதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் வாய்ப்பளித்திருக்கிறது. சென்னை மந்தவெளியில் அசைவ உணவுகள் அருமையான ருசியோடு சாதாரண விலையில் கிடைக்கும் உணவகம் அமைந்துள்ளது. இங்கு வரும் வாடிக்கையாளர்கள் வீட்டு சாப்பாடு போன்று உள்ளதாக கூறுகிறார்கள். இது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். பெரும்பாலும் அசைவ உணவுகள் என்றாலே ஆன்லைனில் ஆர்டர் செய்தும் காஸ்ட்லி ரெஸ்டாரண்டிலும் சாப்பிடுபவர்கள்தான் அதிகம். சென்னையில் அசைவ உணவு சாப்பிட வேண்டும் என்றால் அனைவரும் செல்வது அஞ்சப்பர், தலப்பாக்கட்டி, மலபார் போன்ற இடங்களுக்குத்தான். இதையும் தாண்டி வீட்டு சாப்பாடு போன்ற ஒரு சுவையில், அதுவும் பட்ஜெட் விலையில் அசைவ உணவு சாப்பிட ஒரு உணவகம் இருக்கிறதென்றால் அது ட்ரவுசர் கடைதான். சென்னை மந்தவெளியில் 35 வருடங்களுக்கும் மேலாக அசைவ உணவக கடை நடத்தி வருபவர்தான் ட்ரவுசர் தாத்தா என அன்போடு அழைக்கப்படும் ராஜேந்திரன். உணவகத்தில் சமைப்பதற்கு விறகு அடுப்பு, மசாலாக்கள் அரைக்க அம்மி என பாரம்பரிய முறையில் தென்னிந்திய உணவுகளை சமைத்து பரிமாறுகிறார். அருணகிரி மெஸ் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட கடையின் உரிமையாளர் ராஜேந்திரன் எப்போதும் ட்ரவுசர் அணிந்திருப்பதால் மருவி ட்ரவுசர் கடை என்றானது. ட்ரவுசர் கடைங்கிறது நான் அந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு செய்கிறதுனால, அதாவது ஆரம்பத்துலேருந்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கேட்டால், வெளியூர்லேருந்து வரவங்க இங்கே சாப்பாடு எங்கே நல்லா இருக்குன்னு கேட்டால் இந்த அடையாளத்தை சொல்லி அனுப்புவாங்க. ட்ரவுசர் போட்டு நிற்பார் ஒருத்தர், அங்கே போங்க சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க பெரும்பகுதி. அதே தான் நாளடைவில் பழக்கமாகி போச்சு. இதெல்லாம் ட்ரவுசர் கடை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கேஸில் குக்கரில் கேஸில் செய்கிறத விட இதில் செய்கிறது கொஞ்சம் டேஸ்ட் மாறுதலாக இருக்கும். சாப்பிட்றவங்க விரும்புவாங்க. பழைய கட்டடத்தில் செயல்படும் சிறிய கடை என்றாலும் வாடிக்கையாளர்கள் காத்திருந்தும் பார்சல் வாங்கியும் சென்று சாப்பிடும் அளவிற்கு உணவின் சுவை உள்ளது. மதிய சாப்பாட்டுக்கு சாதம், சிக்கன் குழம்பு, அதிகம் எண்ணெய் இல்லாத சுவையான வஞ்சர மீன் வறுவல், குழம்பு மீன், சுறா புட்டு, இறால் தொக்கு, மட்டன் குழம்பு, இறால் குழம்பு, தலைக்கறி மூளை, ட்ரவுசர் கடையின் ஸ்பெஷல் கோலா உருண்டை, காடை, முட்டை குழம்பு, பிரியாணி என எல்லா வகையான அசைவ உணவுகளும் அருமையான ருசியோடு சாதாரண விலையில் கிடைக்கிறது. அப்போது அப்பாக்கள் சாப்பிட்டு தற்போது அவர்கள் பிள்ளைகள் இங்கு சாப்பிடுவதாகவும், மற்றவர்களுக்கு தரமான உணவு சமைத்து பரிமாறுவது மன நிறைவுடன் இருப்பதாகவும் கூறுகிறார் ட்ரவுசர் கடை ராஜேந்திரன். சாப்பாடு மட்டன் சுக்கா, மீன் வறுவல், மீன் குழம்பு, மட்டன் சாப்ஸு, மூளை, சுறாப்புட்டு, எறா, அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஈவினிங்கில் ஆட்டுக்கால் பாயா இருக்கும். இதுதான் எங்களுடைய இது. இப்போ வந்து அவங்க பிள்ளைங்க சாப்பிட்றாங்க, அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி 3 தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும், வயிற்றுக்கு கோளாறு பண்ணாது. எனக்குன்னு இல்லை, யாராக இருந்தாலும் அதை மனப்பூர்வமாக செஞ்சால் நல்லா தான் இருக்கும். சாப்பிட்றவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அதான் ஒரு மனப்பூர்வமாக செஞ்சு மனப்பூர்வமாக சப்ளை பண்ணணும். காலையில் இட்லி தோசை, இரவில் ஆட்டுக்கால் பாயாவோடு கூடிய டிஃபன் வகைகளும் தருகிறார் ராஜேந்திரன். ட்ரவுசர் கடைக்கு தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கும் மேலாக வாடிக்கையாளர்களாக இருப்பவர்கள் பல பேர் உள்ளனர்.
மயிலாப்பூர் தான். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கடைக்கு வரும். நல்லாயிருக்கு, சாப்பாடு நல்லாயிருக்கு, இறா நல்லாயிருக்கு, அப்புறம் மூளை ஃப்ரை நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க இந்த கடையை வந்து சாப்பிட்டு சரி நல்லாயிருக்கும், போய் ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஒரு 3 இயர்ஸாக இங்கே சாப்பிட்டுட்ருக்குறேன். ரெகுலராக நான் வரல ஃபிஷ் ஐட்டம்ஸ், கோலா உருண்டை இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவேன். நல்லா டேஸ்டியாக இருக்குது. அதுதான் ஒரு ரீசன் நான் இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு. அது நேச்சுரல் டேஸ்ட் அது இருக்குது. அந்த அஜினோமோட்டோ இப்படிப்பட்ட எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் விரும்பி சாப்பிட்றேன். கடந்த ஒரு 4 மாதமாக முன்னாடி தான் அது வந்து அறிமுகமாச்சு. வந்த நாள்லேருந்து நான் சாப்பிட்ற அருமையான சாப்பாடு வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எந்த ஒரு அசௌகரியமும் எனக்கு படல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கண்டினியூங். இதை கேள்விப்பட்டு தான் நான் வந்தது. ரொம்ப அருமையான சாப்பாடு, சிறப்பான சாப்பாடு. ரேட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குங்க. எல்லா கடையை காட்டிலும் மற்ற பெரிய பெரிய கடையில் போயிட்டு நம்ம காசு கொடுத்துட்டு வயிறை கெடுத்துக்கிறது இல்லாமல் ரேட்டும் ஜாஸ்தி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிட்டு வந்து ஒரு நல்ல ஒரு மனநிறைவு, அவ்வளோதான். திரைத்துறையை சார்ந்த பிரபலங்களும் ட்ரவுசர் கடை தாத்தாவின் அறுசுவை உணவை ருசித்து பாராட்டியிருக்கிறார்கள். எந்தவித உபாதைகளும் இல்லாத சுவையான வீட்டு சாப்பாடு போன்று உள்ளதாக ட்ரவுசர் கடையின் உணவுகளை சுவைத்த பின் வாடிக்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து சரண்யா. ஒசாமா பின் லேடன் மகன் குறித்து தகவல் தெரிவித்தால் 7 கோடி பரிசு, அமெரிக்கா அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தொடர்கின்றன. ஒசாமா பின் லேடனின் மகன் குறித்து தகவல் தெரிவித்தால் 7 கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. உலக நாடுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்கி வந்த அல் கொய்தா பயங்கரவாத இயக்கத்தின் முன்னாள் தலைவர் ஒசாமா பின் லேடன் கடந்த 2011ஆம் ஆண்டு அமெரிக்க பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த நிலையில் ஒசாமா பின் லேடனின் மகன் ஹம்சா பின் லேடன் குறித்து தகவல் தெரிவித்தால் $1 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பரிசாக வழங்கப்படும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்த ஹம்சா பின் லேடன் சதி திட்டம் தீட்டியுள்ளதாக அந்நாட்டு அரசு குற்றம் சாட்டியுள்ளது. சிரியா, சொமாலியா ஆகிய நாடுகளில் பதுங்கியுள்ள அல் கொய்தா தீவிரவாதிகளை ஒடுக்க அங்கு மேற்கொள்ளப்படும் ராணுவ நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய தூதரக அதிகாரிகளிடம் விமானி அபிநந்தன் ஒப்படைப்பு. வாகா எல்லையில் வரவேற்க திரண்ட பஞ்சாப் மக்கள். 40,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். தமிழகம் புதுச்சேரியில் +2 பொதுத் தேர்வு தொடங்கியது. 8.87 லட்சம் மாணவ மாணவியர்கள் எழுதுகின்றனர். எதிர்கால கனவுகளை நனவாக்கும் வகையில் வெற்றி பெற வேண்டும். +2 மாணவ மாணவிகளுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வாழ்த்து. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் மாலை 5:55 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.